நம்ம தென்காசி லைஃப் பேஜ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. தற்போது புதூர் நீர்த்தேக்கத்திலிருந்து இது வந்து ஒரு சிறிய தடுப்பணை தான். நம்ம ஊர்லேயே இது வந்து ஒரு தெரியாத ஒரு அழகான ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதூர் கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம். இந்த புதூர் தடுப்பணை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம செங்கோட்டையிலேருந்து புளியரை போகிற வழியில் புதூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் புலரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. அதை ஒட்டினாப்பில் ஒரு ரோடு போகும், ஒரு சின்ன தார் ரோடு தான். அந்த தாரோட ஃபாலோ பண்ணி போனீங்கனாலே போதும். அந்த தாரோடு நேராக அந்த தடுப்பணைக்கு தான் கொண்டு போய் உங்களை விடும். ஸோ அந்த தடுப்பணை போகிற அந்த ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வியூவே வந்து வேற லெவலில் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. தடுப்பணை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அணக்கரை சுடலை மாயாண்டி சாமி கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அதை ஒட்டுநாப்பில் இருக்கிற வயல், அப்புறமா ஒரு தென்னந்தோப்பு, வேற லெவலில் நல்லா ஒரு அருமையான ஒரு ரம்மியமான ஒரு காட்சி, ஒரு காற்று, அந்த அந்த சூழல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த தடுப்பணையோட இடது பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். நடுவில் வந்து இந்த புதூர் ஆறு, இந்த தடுப்பணை உண்மையாகவே வந்து அவ்வளோ ரம்மியமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து அந்த ஒரு அமைதியை வந்து ஃபீல் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த அழகான இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த பதிவு. ஸோ இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அழகாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஏரியாவில் வந்து இன்னும் நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஜில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. ஒரு கலைஞனுக்கு எப்போவுமே வந்து எது வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு பரிசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட கரவொலி தான். அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு எது வந்து மிகப்பெரிய பரிசு, எது வந்து மிகப்பெரிய ஊக்கம் அப்படின்னா உங்களுடைய அந்த ஷேரும் லைக்கும் கமெண்ட்டும் தான். ஸோ வந்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இடங்களை வந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். புதூர் தடுப்பணையில் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்து தான் நின்றுட்டு இருக்கிறேன். உண்மையாகவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. தண்ணி இந்த இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது. இந்த புதூர் தடுப்பணை மாதிரியே இன்னும் நிறைய இடங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கும். ஸோ அந்த இடங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்து போட போகிறோம். இந்த மாதிரியான இயற்கையான இடங்கள்ல வந்து நம்ம உட்காந்து குளிச்சுட்டு இந்த இயற்கையாக வந்து வாழ்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி ஒரு சுகம்தான். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, அதை ஒட்டுநாப்பில் வர்ற இந்த புதூர் ஆறு, இதில் ஒரு சின்ன தடுப்பணை, அதில் வந்து ஒரு சின்ன மறுகால். இந்த கிராமத்து மக்கள் வந்து உண்மையாகவே கொடுத்து வச்சவங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நீங்களும் வந்து மேக்சிமம் முடிஞ்சால் இங்கே வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. மீண்டும் வந்து உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.